ஹனுமன் எப்ப பிறக்கிறாருன்னா மார்கழி மாதம் வாயுவின் மூலம் மூல நாளில் அவதரித்தோய் இப்படிதான் வரும். சோ மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல மூல நட்சத்திரம் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள்ல தான் ஆஞ்சநேயர். பலம் வேணும், தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், எந்த ஒரு முயற்சியும் தொய்வு இல்லாம வேகமா துரிதமா ஓடணும், எந்த கிரகமா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறக்கூடியவங்களுக்கு இந்த வரப்பிரசாதமா நம்ம சிஸ்டி ஒலி சார்பில் நம்ம ஆலயத்துல பூஜை பண்ண அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகம் கொடுக்க இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணலாம்? ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை வீட்டுல வைக்கலாமா, கடையில வைக்கலாமா, ஆபீஸ்? மார்கழி மாசம்னாலே தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்தம்னா காலையில 4:30 மணில இருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 4:30 மணிக்கு எழுந்து வீட்டுல ஆஞ்சநேயர் திருவுருவ படமோ இல்ல வீட்டுல ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சிருந்தா அந்த ஆஞ்சநேயருக்கு சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்கழி மாசம் வர இருக்கின்ற ஹனுமர் ஜெயந்தி மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை அமாவாசை என்று வருது. ஸோ அன்றைய தினம் நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடர் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. ரொம்ப சிறப்பு ஜி. நிறைய நல்ல நல்ல பதிவுகள் மக்களுக்காக நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபேஸ் ரீடிங் மூலமா நிறைய மக்களோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்து நீங்க பலனடைஞ்சிருக்கீங்க. பலனடைஞ்சவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பாலாஜி கிட்ட ஃபேஸ் ரீடிங் பார்த்தேன், எனக்கு வந்து இதெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க, எனக்கு ஜாதகம் இல்லை இருந்தாலும் நான் ஃபேஸ் ரீடிங் பார்த்தேன் அப்படின்னு யாரெல்லாம் பார்த்து பலன் அடைஞ்சிங்களோ இந்த பதிவை பார்க்கும்போது இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்க. அப்போதான் மற்ற மக்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ரீடிங்க்கு 500 ரூபாய் தான் நம்ம கன்சல்டேஷன் சார்ஜாக போடுறோம். ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், சிருஷ்டி ஒளிக்கு டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். ஜி, இன்னைக்கான டாபிக் வந்து அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி, அதனுடைய சிறப்பு என்ன, மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும்? ஸோ அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி அனந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறா. குருவோட ஆசீர்வாதத்தோட நம்ம வந்து பார்த்தோம்னா ஹனுமன் ஜெயந்தி. ஜெயந்தி அப்படின்னா பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். ஹனுமன் எப்ப பிறக்கிறாருன்னா மார்கழி மாதம் வாயுவின் மூலம் மூல நாளில் அவதரித்தோய் இப்படிதான் வரும். சோ மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல மூல நட்சத்திரம் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள்ல தான் ஆஞ்சநேயர் பிறந்தாரு. வாயு புத்திரன். வாயுனா காற்று, காற்றோட வேகமாக பறக்கக்கூடியவர், தன்மை கொண்டவர். பலம், எவ்வளவு பலம் இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர பலசாலியானவர் ஆஞ்சநேயர். சிரஞ்சீவி. சோ ராம நாமம், அதாவது இறை நாமத்தை சொல்வதன் மூலம் சிரஞ்சீவியாகவும் அது அந்த எல்லா விதமான சக்திகளையும் பெற முடியும்னு நிரூபிச்சவர் ஆஞ்சநேயர். சின்னதாகவும் மாற முடியும், பெருசா முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டமா சித்திகளை இறை நாமத்தின் மூலியமா தான் பெற முடியும். மந்திரத்தை ஜபிக்கிறதுனால எதுவுமே நடக்காது, இறை நாமத்தை ஜபிக்கிறது மூலியமா தான் நடக்கும். சோ இப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு ஒரு குரு இருந்தார். அந்த குரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான். சோ இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து கல்வி கற்று தரணும். அப்போ ஆஞ்சநேயர் போய் குருதேவா எனக்கு கல்வி கற்று தரணும். அவர் சொல்றாரு, நான் 7 பூட்டின குதிரையில வந்து வேகமா போயிட்டு இருப்பேன், எனக்கு ஈக்குவலா நீ வந்து கத்துக்கோ அப்படின்றார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கத்துக்கிடுங்க, நான் பாடுன்னு வரேன்னு சொல்லி அப்படியே கத்துக்கிட்டவர். சோ அவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய இது ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கும், அதனால நம்ம சொன்னோம்னா நிறைய போகும். அதனால சூரிய பகவானோட மைந்தன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் கர்ணன் ஞாபகம் வரும். ஆனா ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒரு பிள்ளை இருந்தாரு. சூரிய பகவானோட பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்ரீவன்.
இந்த சுக்கிரீவனுக்கு நீ சேவை பண்ணணும், அதான் என்னோட குரு தட்சணன்னு கேட்கிறாரு. அதனாலதான் சுக்கிரீவரோட கூடியே இருந்தவர் ஆஞ்சநேயர். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்றவங்க இந்த யார் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டோம்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் தான் லக்கிச்சம். அதனால அந்த மூல நட்சத்திரக்காரங்க, கேது திசையில இருக்கிறவங்க, இந்த சனி பகவானால பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவங்க, அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. ஏன் ஆஞ்சநேயரை கும்பிட்டா எப்படிங்க கணவன் மனைவி ஒண்ணு சேர முடியும்னா, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ராமனோட துயரை தீர்த்தவரே ஆஞ்சநேயர் தான். இந்த ராமன் தேர என் பொண்டாட்டி எங்க போனானே தெரியல, நான் தேடுறேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரே ஒரு மோதத்தை எடுத்துட்டு போய் இலங்கை எங்க இருக்குன்னே தெரியும், அந்த இலங்கையை கடல்ல கடந்து போய் சீதையை பார்த்து அங்க இருந்து அந்த அம்பாள் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து ராமபிரான் கிட்ட சீதையை பாத்தியான்னு கூட அவர் கேட்கல, கண்டேன் சீதையை ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அதனால இந்த அனுமன் ஜெயந்தியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு ஆலயம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சு அனுமன் சாலிசா படிக்க போறோம். சோ அனுமன் சாலிசா படிச்சு அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு உரு கொடுக்க போறோம். சோ விருப்பம் இருக்கிறவங்க, இது வந்து கம்பல்ஷன் கிடையாது, நாங்க சேல்ஸ் மோடியிலும் பண்ணல, விருப்பம் இருக்கிறவங்க அந்த அனுமன் சாலிசா படிச்ச அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை வைக்க போறோம். யாருக்கு எந்த தட்சணையில தேவைப்படுதோ வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை வீட்டுல வைக்கலாமா, கடையில வைக்கலாமா, ஆபீஸ்ல வைக்கலாமானா தாராளமா வைக்கலாம். ஏன்னா வாயு பகவான் ஏபிடி அப்படின்னு ஒரு பாச சர்வீஸ் நீங்க பாத்துப்பீங்க, ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும், மலையை பேத்து எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து ஆஞ்சநேயர் கொடியா அந்த பார்த்தனோட தேர்ல கொடியா தான் இருந்திருப்பாரு, அதுக்கே அந்த தேர் ஒண்ணுமே ஆகல. சோ பலம் வேணும், தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், எந்த ஒரு முயற்சியும் தொய்வு இல்லாம வேகமா துரிதமா ஓடணும், எந்த கிரகமா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறக்கூடியவங்களுக்கு இந்த வரப்பிரசாதமா நம்ம சிஸ்டி ஒலி சார்பில் நம்ம ஆலயத்துல பூஜை பண்ண அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகம் கொடுக்க இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, காலையில குளிச்சுட்டு, ஏன்னா இது மார்கழி மாசம், மார்கழி மாசம்னாலே தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்தம்னா காலையில 4:30 மணில இருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 4:30 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாராலையும். ஸோ வெதுன்னு ஒரு சுட தண்ணி வச்சு குளிச்சுடுங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சூரிய பகவான் எப்ப வெளியே வராரு காத்துக்கிட்டே இருங்க. சூரிய பகவான் வரும்பொழுது மனதார அந்த சூரிய பகவானுக்கு சிவப்பு கலர் அலரிப்பூ வந்து அப்படி பார்த்த மாதிரி ஓம் ஆதித்ய தேவா போற்றி, ஓம் ஆதித்ய தேவா போற்றி, ஓம் ஆதித்ய தேவா போற்றின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அன்னைய நாள் சூரிய பகவானை வேண்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. இல்ல வீட்டுல ஆஞ்சநேயர் திருவுருவ படமோ இல்ல வீட்டுல ஆஞ்சநேயர் விக்கிரகம் வச்சிருந்தா அந்த ஆஞ்சநேயருக்கு உரித்தான இது வந்து செந்தூரம் உங்களோட நெத்தியில இட்டுக்கிடுங்க. ஏன் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, சீதா பிராட்டி ஒரு தடவை அவங்களோட நெத்தி வகுடுல செந்தூரம் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆஞ்சநேயர் போய் கேட்கிறாரு, எதுக்கு இது வைக்கிறீங்க, இது ராமருக்கு ரொம்ப பிடிக்கணும்னு உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசிட்டு வந்து காட்டினார். சோ அதனால யார் ஒருத்தர் செந்தூரம் வைக்கிறாங்களோ ஆஞ்சநேயர் அவங்களுக்கு ரொம்ப உள்ள மகிழ்ந்து கேட்கறது கொடுப்பாரு. ஆனா செந்தூரம் வைங்க. வீட்டுல வந்து ஒரு கிண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வெண்ணெய், எதனால வெண்ணெய் வைக்கணும், வெண்ணெய் உருகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் உருகும். ஸோ அதனால வெண்ணெய் வைங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை இதெல்லாம் போடலாம். பழங்கள், எல்லா விதமான பழங்கள் நெய்வேதியம் வைக்கலாம். அவுள் பொறி கடலை நெய்வேதியமா வைக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, இதெல்லாத்தோட ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா நாமம் தான். ராம் 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, இதை சொன்னாலே போதும். ஸோ இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. அந்த ஒரு நாள் முழுக்க நீங்க சொல்லுங்க. அமாவாசை தினம் அப்படின்றனால பித்திருக்களோட ஆசீர்வாதமும் கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குளிக்கும் பொழுது தலைக்கு குளிக்காம உடலுக்கு குளிங்க. ஏன்னா பித்திருக்கள் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறதுனால தலைக்கு குளிக்கூடாது, மற்றவங்க வந்து தலைக்கு குளிக்கலாம். ஸோ இந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. அதாவது இந்த உயிரினங்கள்ல இந்த குரங்கினம் இருக்கு, அதே மாதிரி நிறைய மிருக இனங்கள் இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பாத்துக்கிடுங்க. இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா ஆஞ்சநேயரோட பலம் அவரோட வாள். அதனால வீட்டுல ஆஞ்சநேயர் திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அந்த வாள்ல சந்தனம் வச்சு குங்குமம் வைங்க. அதை வச்சு ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராமா, எனக்கு இது நடக்கணும், சுந்தரகாண்டம் படிக்கலாம். அதாவது பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகள் ஒண்ணு சேர்றதுக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறான். அனுமன் சாலிசா அது நம்மளால படிக்க முடியாது, அதனால வீட்டுல ஒளி நாடாவா போட்டு விட்டு அதை காதுல கேளுங்க போதும். சோ 9 வாட்டி அந்த அனுமன் சாலிசா கேளுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, மஞ்சள் நிற கயிறு எடுத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்னா ஸ்ரீராமர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி வேண்டி முடிச்சு போடுங்க. ஒரு
ஒரு 54 முடிச்சு போட்டுட்டீங்கன்னா ஒரு கயிறு கிடைச்சிரும். அந்த கயிறை அனுமனோட படத்துக்கு போட்டுட்டு அதுல துளசி மாலையோ இல்ல வெற்றிலை மாலையோ போட்டுட்டு வட மாலையோ போட்டுட்டு நீங்க தூப தீப ஆரத்தி காட்டி வீட்டுல இருக்கிறவங்க எல்லார் கையிலையும் நீங்களே செல்ஃபா கட்டி விடலாம். இந்த விஷயத்த நாங்க வந்து சிருஷ்டி ஒளியில பண்ண போறோம். ஏன்னா அனுமன் சாலிச்சா படிச்சு ஆஞ்சநேயருக்கு உரித்தான எல்லா பொருளும் வச்சு பூஜை பண்ணி விக்கிரகத்தையும் அந்த ரக்ஷையும் கொடுக்க போறோம். நீங்க வீட்டுல பண்ண முடியாதவங்க, உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல, என் வாழ்க்கையில வந்து எல்லா விதமான காரிய தடைன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்றது ஆஞ்சநேயர் கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் தவிடுபொடியாக்குவார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரோட வழி மந்திரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு புஸ்தகத்துல இருக்கிறத படிக்கிறதுக்கும் குரு வாயினால தீட்சையா வாங்கி அந்த மந்திரத்தை தொடர்ந்து சான் பண்ண அந்த விஷயத்த பண்றதுக்கும். ஏன்னா நம்ம சிருஷ்டி ஒளியில நம்ம குருவோட சிஷ்யங்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, எனக்கு ஆஞ்சநேயர் விக்கிரகம் வேணும்னு கேட்டார். நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு. அனுமன் சாலிசா படிச்சு அந்த அனுமன் சாலிசா வந்து உபதேசமா கொடுத்து அவர் ஆஞ்சநேயர் விக்கிரகம் எல்லாருக்கும் கொடுக்குற வழக்கம் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப அவங்க கிட்ட இருந்துதான் அந்த விக்கிரகத்தை நம்ம மொத்தமா வாங்கி அந்த விக்கிரகத்தை மறுபடியும் நம்ம கோவில் வச்சு மறுபடியும் அனுமன் சாலிசா பூஜை பண்ணி அதுல இந்த கலச தீர்த்தத்தை ஆவகானம் அந்த உயிர் அது வந்து கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் விக்கிரகம் வரைக்கும் கொடுக்க போறோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம கடையில வாங்கிக்கலாம். இல்ல நான் சொன்ன வழிமுறைப்படி நீங்க வீட்டுல பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல ஆஞ்சநேயரை வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம். ஆஞ்சநேயரை தாராளமா வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் உடனே நொடி மாத்திரத்தில் நடக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா ஆஞ்சநேயர் தான். ஸோ கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, ஒற்றுமை வேணும், இல்ல காதல் கை கூடணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க பசங்க படிக்கலன்னா கூட படிப்பு தைரியம் ரெண்டுமே. ஏன்னா குரு எவ்வளவு வேகத்துல போனோம் அதே வேகத்துல பின்பற்றினே வந்து படிச்சவர் வந்து ஆஞ்சநேயர். அதனால என் பையன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஸ்கூல் போற அழுகுறான், படிக்க மாட்டான், அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு உங்க பசங்களையே பண்ண சொல்லலாம். சோ இந்த ஹனுமர் ஜெயந்தியை விட்டுறாதீங்க. நம்மளுடைய ஆலயத்திலும் ஹனுமர் ஜெயந்தி வெகு விமர்சையா கொண்டாட இருக்கிறோம். ஹனுமன் சாலிசா படித்து அந்த ஆஞ்சநேயரை வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். வேணுன்றவங்க நீங்க ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணி வாங்கி டெய்லி ஒரு 2 துளசி அவருக்கு போட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் குழந்தைங்களை ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டு போக சொல்லுங்க. அவ்வளோ ஒரு பலம், தன்னம்பிக்கை, தைரியம், புத்தி கூர்மை எல்லாமே உங்க பசங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஹனுமர் ஜெயந்தி உங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு ஹனுமர் ஜெயந்தியா அமையட்டும். நிறைய விஷயங்கள் இந்த பதிவு மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா வரக்கூடிய வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.